அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பா அட்வான்ஸ் ஹாப்பி ஈத் முபாரக். ஸோ இந்த ஈத வந்து கண்டிப்பா எல்லாருமே ஹாப்பியாவும், ஜாலியாவும் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களோட ஈத் பிரேயர்ல வந்து எங்களையுமே வந்து உங்களோட துவால சேர்த்துக்க மறந்துறாதீங்க. ஸோ கண்டிப்பா எங்க எல்லாருக்காகவுமே துவா செஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருந்த சிக்கன் ஜங்க்ஸ் கபாப். ஜங்க்ஸ் கபாப் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு அவ்ளோ சூப்பரா ஜூஸியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செய்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட்ட வந்து அடிச்சுக்கவே முடியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த சிக்கன் சங்க்ஸ் கபாப் செய்றதுக்காக நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அத நல்லா குட்டி குட்டி கியூபா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கியூபா தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். கீமா பண்ணிறக்கூடாது. ரொம்ப மொத்தமாவும் கட் பண்ணிறக்கூடாது. ஸோ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இத ஒரு பவுல்ல சேர்த்துட்டு, இது கூட இந்த ரெசிபிக்கு மெயினான ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தான். முட்டை நல்ல ஜூசினஸ் குடுக்கும். ஸோ வந்து 2லேருந்து 3 முட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெரி பெரி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பெரி பெரி சாஸ் இல்லாதவங்க இதுக்கு பதிலா டொமேட்டோ கெட்சப் அப்படி இல்லைனா வந்து ஹாட் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு மயோனைஸ், எந்த மயோனைஸ் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து 1/2 கப் அளவுக்கு மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு கலந்துட்டு 1 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறுற கேப்பில நம்ம வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேன்ல நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இத சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமா பெப்பர் பவுடரும், கொஞ்சமா வந்து ஒரிகானோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா க்ரீமியா இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீம் சேர்த்தது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. ஸோ தாராளமா வந்து 1/2 கப் அளவுக்கு க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ஒயிட் சாஸ் வந்து ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் பிரட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதில வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் சேர்க்கறனால நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். மைல்டான ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவும், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பைண்டிங்காக மட்டும் இல்லாம, இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இத நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இந்த மாரி அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து தோசை கல் கூட எடுத்துக்கலாம். இந்த மாரி தவால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ற மாரி தான் இருக்கணும். இத டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ற மாரி ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் கையில எடுத்து வச்சேன் இல்லையா? ஸோ அந்த மாரி வந்துட்டு இத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன தோசை மாதிரி. இதுக்கு ஷேப் எதுவும் தேவையில்ல. ஷேப்லெஸ்ஸா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா வெளிய எடுத்துருங்க. நீங்க ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இது சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எடுத்து காலி பண்ணிருவாங்க. அவ்ளோ சூப்பரா, சாஃப்ட்டா, ஜூஸியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி சாப்பிடுறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு